இட்லி, தோசை இன்னைக்கு உடலுக்கு கெடுதி அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா என்ன இதெல்லாம் காரணம் அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல், தீபாவளி அப்பதான் இந்த இட்லி, தோசை இந்த மாரி உணவுகள்லாம் வீட்ல செய்வாங்க. இப்போலாம் தினமும் இட்லி, தோசை எல்லாம் வந்து தினமும் பொங்கலும், தீபாவளி கொண்டாடுற நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு என்ன அடிப்படை காரணங்கள்னா, மாவு அரைப்போம். இட்லி சுட்டு சாப்பிடும்போது, அது அன்னைக்கே இட்லி சுடலாம். ஸோ புளிப்புத்தன்மை இருக்காது. ஸோ இந்த இட்லி மாவை வந்து 1 நாள் 2 நாள் வச்சு புளிக்க வைக்கும்போது 2வது நாள்னா தோசை வைக்க நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. தோசை வந்து ஈஸியா வரும். இன்னைக்கு என்னன்னா 1 வாரம் 10 நாள் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க பாருங்க. அதனால அதிக புளிப்புத்தன்மையை வந்து கட்டுப்படுத்துறதுனால, இப்போ நம்ம ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு உணவு போகுது, ஜீரணம் பண்ணல. சில குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நம்ம உடல் நமக்கு வெளிப்படுத்துறது என்னன்னா புளிப்புத்தன்மையை வெளிப்படுத்தும். ஸோ அசிடிட்டி உருவாகும். அதே தாங்க. இந்த புளிப்புத்தன்மை மிகுதியாகும்போது இந்த உணவால கெடுதி ஏற்படுறது.